அவர் மிகவும் பிரபலமான மறை போதகர். ஒரு நாள் அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில், கிறிஸ்துவை புதிதாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், அவர் பொருட்டு நான் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டுமா என்று ஒருவர் எழுதியிருந்தார். பதிலுக்கு அந்த மறை போதகர் இவ்வாறு எழுதினார்: கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்று தேவையில்லை. ஆனால் நீங்கள் இயேசுவே இறைமகன் என்று மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் உங்கள் குடும்பத்தினரும் உறவினர்களும் உங்களை விட்டு போய்விடுவார்கள். ஏன், அவர்கள் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். மேலே உள்ள நிகழ்வு சற்று வேதனை அளிப்பதாக இருந்தாலும், இயேசுவே இறைமகன் என நம்பி ஏற்றுக்கொண்டு அவரை மக்களுக்கு அறிக்கையிடும்போது ஒருவர் எத்தகைய இழப்புகளை சந்திக்கின்றார் என்ற உண்மையை மிகவும் அப்பட்டமாக எடுத்துச் சொல்கின்றது. இன்றைய இறைவார்த்தை இயேசுவே இறைமகன் என நாம் ஏற்றுக்கொண்டு அவரை அறிக்கையிட வேண்டும் என்ற செய்தியை தருகின்றது. யோவான் நற்செய்தியாளர் தனது நற்செய்தி நூலை எழுதி முடிக்கையில், இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. யோவான் 20:31 என்பார். இன்றைய நற்செய்தியில் இறைமகனும் மெசியாவுமான இயேசு மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் என்கிறார். யூதர்கள் எப்போதும் இயேசு சொன்னதை மேலோட்டமாகவே புரிந்து கொண்டார்கள். அதனால் அவர்கள் மேலே உள்ள வார்த்தைகளை இயேசு சொன்னபோது அவற்றை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். தவிர, ஒருவர் குருதியை அருந்தினால் குருதி அருந்தியவருக்கு எதிராக நான் என் முகத்தை திருப்பி அந்த மக்களிடையே அவர் இராதபடி அழிப்பேன், லேவியர் 17:10 என்று கடவுள் சொல்லியிருந்தார். அதனாலும் இயேசு சொன்னதை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். உண்மையில் இயேசுவை உட்கொள்வது என்பது அவர் மீது நம்பிக்கை வைத்து அவராகவே வாழ்வது. இன்றைய முதல் வாசகத்தில் திரு அவையை துன்புறுத்தி வந்த பவுல் தமஸ்கு நகர் நோக்கிய பயணத்தில் இயேசுவால் தடுத்தாட்கொள்ளப்படுகின்றார். பின்னர் அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்ற தொடங்குகின்றார். இதுதான் இயேசு